பொதுவாவே வந்து ஒரு மக்கள் ரீதியில இருக்கும்போது, ஒரு நல்ல ஹெல்ப் பண்ற ஒரு பெர்சன், நெறைய பேர் வந்து பாராட்டுறாங்க ஒரு மனுஷன அப்டின்னும் போது, அவங்களுக்கான ஒரு கிரிட்டிசிசம் அதிகமாவே பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல பாலா நம்மளுடைய எல்லாருமே வந்துட்டு பாலாவ பயங்கரமா பெருமையா பேசிட்டு இருந்தாலும், ஒரு பக்கம் வந்து அவனுக்கு என்னப்பா, அவன் என்னப்பா இப்ப நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டான், அவன் குடுக்குறான் அப்டின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். யார் சம்பாதிக்கல? எல்லாருமே சம்பாதிக்கிறோம். நம்ம அதுல இருந்து ஒரு 1% செலவு பண்றோமா? ஈவன் என்னைய கூட எடுத்துக்கோங்க. நம்ம ஃபேமிலி, நம்மளோட வீடு, நம்மளுடைய குடும்பம், இது நம்மளுடைய செலவு, நம்மளோடது, நம்மளோடது, நம்மளோடது அப்படின்னு எல்லாருமே ஓடிட்டு இருக்கோம் இல்லையா? இதுல ஹெல்ப் பண்ணணும், மத்தவங்களுக்கு பண்ணணும்னும் போது நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு பண்ணுவோம். பட் தெரியாதவங்க எல்லாருக்குமே பண்றோமானா இல்ல. ஆமா தானே? ஃப்ராங்கா ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம் தான். ஆனா ஹெல்ப் பண்ற ஒரு பர்சனை நம்ம பாராட்ட ஆரம்பிக்கணும். சரி ஓகே நல்லா பண்றாயா அப்படின்னு. அதையும் விட்டு அவனை எங்க தள்ளலாம், கீழே தள்ளலாம், அவனை எப்படி எல்லாரும் பாராட்டலாம் அப்படின்னு நினைச்சோம்னா இப்படிதான் நடக்குமோ அப்படின்ற ஒரு விஷயம் தான். எஸ் ஐம் டாக்கிங் அபவுட் ஹர்ஷா சாய். ஸோ அவர் தெரியாதவங்க மோஸ்ட்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு நடமாடும் தேவதை, நடமாடும் கடவுள், நடமாடும் கர்ணன் அப்படின்னு பல பேர் இவரை பயங்கரமா புகழ்ந்துட்டு இருக்காங்க. எனவே அவர் மேல இப்ப ஒரு கேஸ், அதுவும் சும்மாதான் கேஸ்லாம் கிடையாது, பாலியல் வன்கொடுமைக்கு என தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் வந்துட்டு ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பத்தின விஷயம், அவர் எங்க இருக்காரு, என்ன பண்றாரு, இதெல்லாம் உண்மையா என்ன ஏதுன்றதை டீடைல்டா பேசலாமா? நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கன் நியூஸ் அண்ட் நான் தீபிகா. அண்ட் ஃபைனலி இப்போ ஹர்ஷா சாய் பத்தின ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். அவர் என்ன பண்றாரு அப்படின்றதான் சொல்லிட்டேன். ஸோ யூடியூப்ல இருக்கிற ஒரு வருமானத்தை வச்சுதான் அவர் எல்லாருக்குமே நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்றத சொல்றாரு. அண்ட் அவருக்கு எல்லா லாங்குவேஜஸ்லயுமே வந்துட்டு சேனல்ஸ் இருக்கு. அண்ட் டப்பிங்கும் அதுக்கான பர்சன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லேக்ஸ்ல க்ரோஸ்ல கூட ஒரு நல்ல சம்பாதிக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. ஸ்பான்சர்ஸ் அப்படி இப்படின்னு பல விஷயங்கள் சொல்லலாம். அண்ட் ரீசெண்ட் டேஸ்க்கு முன்னாடி நீங்க பாத்திருப்பீங்களான்னு தெரியல, ரொம்ப ஃபேமானது ஃப்ரீயா ஒரு பெட்ரோல் பங்க் ஓப்பன் பண்ணி அங்க எல்லாருக்குமே ஒரு நாள் ஃபுல்லா பெட்ரோலை ஃப்ரீயா கொடுத்தாரு. பணம் இல்லாதவங்களுக்கு எல்லாம் சர்ப்ரைஸா போய் பணம் கொடுக்கறது, ரொம்ப பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு போய் ஹெல்ப் பண்றது அப்படின்னு பல பேர். அவருக்குன்னு ஒரு டீமே இருக்காங்க. அவர் வராருன்னும் போது அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் கொடுக்கப்படுற மரியாதைகளையும் தாண்டி அங்க அவருக்கு செம்மையான தரமான மரியாதைகள் கொடுக்கப்படுது. கேரளா மூலம்ல இருந்து வச்சு செம்ம மாஸ் காமிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரீசெண்டா நிறைய இன்டர்வியூஸ்ல இப்பதான் வர ஆரம்பிச்சிருக்காரு. இவரோட ஜேர்னி ஹெல்பிங்ல இருந்தே வந்துச்சா, யூடியூப்ல சமாளிச்சாரு அப்படின்றீங்க. ஸ்டார்டிங்கே அப்படிதானா, அவர் அதுலயே சமாளிச்சு எல்லாருக்கும் கொடுத்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஸ்டார்ட் பண்ண ஸ்டேஜஸ்ல இந்த ஃபிட்னஸ் பத்தின வீடியோஸ் அதிகமா போட்டிருக்காரு. வந்து ஒரு ஹாரர் சம்பந்தமா, அதாவது காட்டுல தனியா இருக்கேன், அங்க இருக்கேன், இங்க இருக்கேன்ற மாதிரிலாம் சம்திங் லைக் அந்த மாதிரிலாம் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாரு. ஸோ இந்த மாதிரிலாம் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் அவருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்ததுனால ஒரு பையனுக்கு வந்துட்டு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்குறாரு. இது நல்ல ஒரு ட்ரெண்டிங் ஆகுது. அப்போ நம்ம இதையே கண்டினியூ பண்ணிக்கலாமே, நம்மளுக்கு தான் மனசுல அது இருக்குல்ல அப்படின்றத யோசிக்கிறாரு. சோ ஒரு 8 வயசுக்கு அப்போ வந்து அவங்க அம்மா தவறிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. அப்ப ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் அவரை வளர்க்குறாங்க. சோ இந்த மாதிரி இருக்கும்போது ஹெல்ப் பண்ணும், நம்மள மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க, அவங்க யாருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடாது, நம்மளால செய்ய முடிஞ்சதை செய்யணும்னு நிறைய கஷ்டப்படுறாரு. அண்ட் எல்லாருக்கும் ஹெல்ப்பும் பண்றாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்குள்ள இவரை வச்சு செம்ம ப்ராப்ளமே போச்சு. அவன் சும்மாலாம் உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணல, அவன் வந்து ரம்மி விளையாடுறான், சீட்டு விளையாடுறான், அது விளையாடுறான், இது விளையாடுறான், அந்த மாதிரிலாம் வந்து கேம்லிங் எல்லாம் பண்ணிதான் உங்களுக்கு பணம் கொடுக்குறான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது, ஏன் அவன் கொடுக்குறான், அவன் எப்படி பண்ண நான் கொடுக்குறான்ல அப்படின்ற ஒரு பக்கம் ஆதரவு, எக்கச்சக்க ஆதரவு தான். ஸோ அவர் மேல வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது எஸ் நான் பண்ணேன் தான். பட் ஒரு இதுவும் வந்து நான் மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாள எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கொடுக்க முடியும்ன்றதுனால பண்ணேன். பட் ஒரு அது வந்து அதுக்கு நான் கேம்லிங் கொஞ்சம் அப்போ வந்து ஒரு டைம்ல நான் ட்ரை பண்ணேன். பட் எனக்கு அந்த அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகல, நான் விட்டுட்டேன். அதுல நான் ஒன்றும் அந்த அளவுக்குலாம் நான் சம்பாதிக்கல. அண்ட் என் வீடியோஸ் போனதை விட நான் அதிகமாக தான், எனக்கு வந்த அமௌண்ட்டை விட நான் அதிகமாக தான் செலவு பண்ணியிருக்கேன் எல்லாருக்கும். அதையும் தாண்டி நான் வந்து உங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிதான் ஆகணும்ன்ற இந்த சுச்சுவேஷன் இருக்கும்போது மக்கள் எனக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்களுடைய ஆதரவு எனக்கு இருக்கு, அவங்க என்ன நம்பினா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதையும் தாண்டி கிரிக்கெட் ஸ்கோர்ஸ்க்கெல்லாம் வர மாதிரி அந்த மார்க்கெட்டிங்லாம் கொஞ்ச நாள் பண்ணேன். அது நான் மட்டும் பண்ணல, பெரிய பெரிய கிரிக்கெட்டர்ஸ்ல இருந்து எல்லாருமே பண்றாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் ஆக்காதீங்க, என்ன தயவு செஞ்சு என் வேலையை பார்க்க விடுங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. எனிவே அவர் சிறப்பா எல்லாமே சொல்லிட்டாரு, செஞ்சுட்டாரு அப்படின்னாலும் அவர் மேல சும்மா இருப்பாங்களா, ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வரதானே செய்யும். ஸோ அந்த மாதிரி பிக் பாஸ்ல இருந்த ஒரு ரொம்ப ஃபேமஸா இருந்த, எனக்கு தமிழே தெரியாது அப்படின்னு பேசின அந்த ஆக்ட்ரஸ், அவங்களுடைய பேர் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த கம்ப்ளைண்டே ஃபைல் பண்ணியிருக்காங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்போதைக்கு வேண்டான்னு ஹர்ஷா சாய் டிலே அடிச்சுக்கிறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம வந்து ஒரு ஆல்பம் சாங் பண்ணலான்னு கூப்பிடும் போது இல்லைங்கிறாரு. ஒரு ட்ரெய்லர் இல்ல டீசர் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலான்னும் போது சரி இதுல இருந்து உனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வரும், ஸ்பான்சர்ஸ் நிறைய பேர் வருவாங்க, இதுலயும் நிறைய சம்பாதிக்கலாம், மக்களுக்கு இன்னும் ஹெல்ப் பண்ணலான்னு
அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு காசை கொஞ்சம் கண்ணு முன்னாடி காமிச்ச மாதிரி தான் ஹர்ஷா சாய் கிட்ட போய் இப்படி நிறைய டாபிக் போய் அவர் ஓகே சொல்லி நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாராம். ஏன்னா அவரோட அட்வொகேட் தான் அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு. சோ இவங்க வந்துட்டு ஜூஸ் ஏதோ கொடுத்து அந்த ஜூஸ்ல எதையோ கலந்து கொடுத்து இவங்களை வந்து ஹராஸ் பண்ணி அதை வீடியோ எடுத்து 2 கோடி ரூபாய் எனக்கு வேணும், நீ எனக்கு பணம் கொடுத்தே ஆகணும்னு ஹர்ஷா சாய் அவங்க மிரட்டி பணம் கேட்டதாக அவங்க ஹைதராபாத் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. சோ இதை பத்தின விசாரணையில இப்ப தீவிரமா போலீசார் இருக்கும்போது இந்த நேரத்துல அவங்களுடைய வக்கீல் அவர்கள் ஆஜராயிட்டு இதெல்லாம் இஷ்யூங்க, இப்படி எல்லாம் நடந்திருக்கு, இதுதான் பிரச்சனை அப்படின்றத தெளிவா சொல்லிட்டு இருக்காரு. அந்த விதத்துல அவர் சொன்ன விஷயங்கள் தான் லைக் அவருக்கே நிறைய பணம் இருக்குங்க, அவரே வந்து நிறைய பேருக்கு உதவி பண்றாரு, அவர் ஏன் கடன் வாங்கி கேள்வி கேட்டு நீ கூட நான் கூட ஏன் கேட்டு வாங்கணும், 2 கோடி ரூபாய் ஏன் அவரு டிமாண்ட் பண்ணணும், அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பாக்குறாரு. என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க அப்படின்லாம் அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மை இல்லை, சீக்கிரமா உங்களுக்கு நான் நிரூபணம் பண்றேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு இன்ஸ்டா ஸ்டோரியில ரீசெண்டா ஹர்ஷா சாயும் என்னை நம்புறீங்க நிறைய பேர், உங்க எல்லாருக்கும் நான் வந்து கண்டிப்பா உண்மையா இருப்பேன், இங்க ரிலீஸ் ஆயிருக்கிற விஷயங்களோ இல்ல எதுவுமே இல்ல இதெல்லாம் பொய் அப்படின்னு எனக்காக நிறைய பேர் ஆதரவு கொடுக்குறீங்க, என்னுடைய வக்கீல் வந்து சீக்கிரம் உங்களுக்கு இதுக்கான எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கான தீர்வு கிடைக்கும்னே சொல்லியிருக்காரு. அவங்க வக்கீல் என்ன சொல்றாரு இன்னும் அப்படின்னா, இது எல்லாமே வந்து டோட்டலா ஒரு மாய் மாதிரி இருக்கு, இது எல்லாமே பார்க்கும்போது ஒரு அதான் மாயாவிலாம் பண்ற வேலை மாதிரி இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அவர் மேல வேணும்னே வந்து உருவாக்கப்பட்ட குற்றச்சாட்டு. ஒரு மனுஷன் வளரணும் அப்படின்னும் போது எல்லாரையும் தாண்டி ஈஸியா வளர்ந்துட முடியாது, இந்த டேக்கிள்ஸ் எல்லாம் தாண்டி தான் அவர் மேல வர முடியும். பட் பொதுவாகவே வந்து எந்த ப்ராப்ளம்னாலும் ஈஸியா வந்துடலாம். பட் லேடிஸுடைய விஷயம் இந்த ஹராஸ்மெண்ட் எல்லாம் உள்ள வந்தா எல்லாருமே தூக்கி போட்டு மிதிக்க தான் செய்வாங்க இல்லையா. ஆனா இதுல நிறைய பேர் வந்து இப்போ இதுலயே ஹர்ஷா சாய்க்கு சப்போர்ட்டிவா நிறைய லேடிஸ் ஆகட்டும் மென்ஸ் ஆகட்டும் அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, உங்களுக்காக நிறைய வந்துட்டு ஆக்டிவா செம்ம ஹைப்பர் ஆக்டிவா லேடிஸ்க்கு அப்போசிஷனா எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு பெரிய டீமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நல்லபடியா யூஸ் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாங்க, யாரை வேணா நம்ம தூக்க முடியும், யாரை வேணா நம்ம என்ன வேணா பண்ண முடியும்னு ஒரு ஹை லெவல்ல இருக்கிற பீப்புள்ஸ் ஆகட்டும் லேடிஸ் ஆகட்டும், ப்ளீஸ் நீங்க யாராவது பணம் கொடுக்குறாங்க அப்படி செய்யறாங்க இப்படி செய்யறாங்கலாம் யாருக்காகவும் நீங்க தயவு செஞ்சு குனிஞ்சு போயிடாதீங்க. இது வந்துட்டு ஒருத்தவங்க பண்ணீங்க தப்புனா எல்லாருடைய பேரும் ஒட்டுமொத்தமா பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க அவங்களுக்கு அப்படின்னும் போது நம்மளும் கொஞ்சம் ஒரு யோசிச்சு பார்க்கணும் அவருக்காக. ஸோ இதுல என்னன்றது இன்னும் தெரியல. பட் போலீஸார்லாம் வந்து இன்னும் என்கொயரிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சீக்கிரமாவே வந்துட்டு அதுக்கான ஒரு ரிசல்ட் வரும், என்ன நடக்க போகுதுன்றது தெரியும். ஆனா பாவம் அந்த மனுஷன் நல்ல ஒரு மைண்ட் ஃப்ரீயா எல்லாருக்கும் உதவி பண்ணிட்டு இருந்தாரு, அவர் தூக்கிட்டு போய் ஒரு ஸ்ட்ரெஸ்ல வச்சு கோர்ட் வரையும் தூக்கிட்டு போய் நிறுத்தியாச்சு. அடுத்த என்ன நடக்க போகுது, என்னெல்லாம் இன்னும் அப்டேட்டான விஷயங்கள் வரப்போகுது அதை பார்க்கலாம். ஸோ மேலும் உங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் நான் அப்டேட் பண்றேன். நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.